நாளை பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. மார்கழி முடிந்து தை முதல் நாள் பொங்கல் திருநாளாக நாளை பிறக்கிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் மக்கள் இதற்காக கரும்பு, மஞ்சள் கொத்து, பூசணிக்காய், பனங்கிழங்கு, தோரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கிச் சென்றனர். தமிழர்களின் கலாச்சார திருவிழாவான பொங்கல் நாளை முதல் கொண்டாடப்படுகிறது. நாளை பொங்கல் விழாவும், நாளை மறுதினம் மாட்டுப் பொங்கலும், அதற்கு மறுதினம் காணும் பொங்கலும் கொண்டாடப்படுகிறது. இதனால் தமிழகமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பொங்கல் பண்டிகையின் கலாச்சார அடையாளமாக நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. முதல் போட்டி அவனியாபுரத்தில் நடைபெறுவதையொட்டி இதற்கான அரங்கம் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. காளைகள் திறந்துவிட வாடிவாசல் தயாராகியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 12,632 காளைகளும் 5,347 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர். நாளை மறுநாள் மாட்டுப் பொங்கல் அன்று பாலமேட்டிலும், உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூரில் காணும் பொங்கல் என்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. மாடுபிடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் பரிசாக டிராக்டர், அதிநவீன கார் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் தயாராகியுள்ளன. பெரியாரை இழிவாக பேசிய சீமானுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியை பிரதமர் பெருமையாக பேசி வருவதாகவும், ஆனால் தமிழகத்திற்கு நிதி கொடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டிய செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆங்கிலேயர்கள் அழிக்க பார்த்த தமிழை மீட்டெடுத்தவர் வள்ளலார் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சமூக நீதி பேசும் தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிராக வன்முறை அதிகரித்து வருவதாக ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். 60 ஆண்டுகளாக இரவும் பகலும் சமூக நீதியை சிலர் பேசி வருவதாகவும், ஆனால் உண்மையிலேயே சமூக நீதியை பாதுகாக்க வள்ளலார் வழியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார். தன்னை இனிமேல் ரவி என்றோ ரவி மோகன் என்றோ அழைக்கும்படி ஜெயம் ரவி கேட்டுக்கொண்டுள்ளார். ஜெயம் என்ற படத்தின் மூலம் பிரபலமடைந்தவர் நடிகர் ஜெயம் ரவி. ஆனால் அவர் தற்போது தன்னை ஜெயம் ரவி என அழைக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். ரவி என்றோ ரவி மோகன் என்றோ அழைக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளதுடன் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அண்மையில் அவர் நடித்த திரைப்படங்கள் சரியாக வெற்றி பெறவில்லை. சொந்த வாழ்க்கையிலும் அவர் சில பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் தனது பெயரை ரவி என்று அழைக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜக தெரிவித்த அனைத்து கருத்துக்களையும் தற்போது சீமான் பேசி வருவதாக தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமான் பேசியது அனைத்தும் பாஜகவின் கருத்துக்கள் என்றும், தற்போது சீமான் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், இனி பெரியார் பற்றிய பிம்பங்கள் உடையும் என்றும் தமிழிசை கூறியுள்ளார். பொங்கல் தினமான நாளை ரயில் டிக்கெட் முன்பதிவு மையங்கள் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே செயல்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிறு அட்டவணைப்படி நாளை காலை 6 மணி முதல் 2 மணி வரை மையம் செயல்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி நாளை முதல் 17ஆம் தேதி வரை சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் 16ஆம் தேதி வரை ஞாயிறு விடுமுறை நேர அட்டவணையின் படியும் 17ஆம் தேதி சனிக்கிழமை அட்டவணையின் படியும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது.
புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 982336 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.